புதுக்கோட்டை விராலிமலையில் கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். காரில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேறினார்களா? தற்போது தீயணைக்கும் பணியானது நடைபெற்று விட்டதா? என்ன நிலவரம்? திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்திற்கு சொந்தமான கார் ஒன்று மதுரையிலிருந்து உணவகத்திற்கு தேவையான இந்த பேக்கிங் அட்டைகளை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இனிப்புகள் வழங்குவதற்கும் இதர தேவைகளுக்கும் பேக்கிங் அட்டைகளை வாங்கி கொண்டு மீண்டும் அரியமங்கலத்தில் உள்ள ஹோட்டலுக்கு தனியார் உணவகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது விராலிமலை கொண்டையம்பட்டி விலக்கு அருகே வந்த போது திடீரென்று அந்த வாகனத்திலிருந்து புகை வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் ஜலீல் என்பவர் அருகில் விராலிமலை அருகிலே சாலை ஓரத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டார். நிறுத்திக்கு இறங்கிவிட்டார். அவர் வண்டியிலிருந்து இறங்கிவிட்டார். இதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்திலேயே புகை பெரிய லெவலில் தீப்பிழம்பு ஏற்பட்டு கார் திடீரென எரிய தொடங்கியது. இவர் உணவகத்தில், அதாவது விராலிமலை கொண்டையம்பட்டி அருகே உள்ள உணவகத்தின் முன்பாக அந்த காரை நிறுத்திவிட்டு அவர் தப்பி ஓடிவிட்டார். உணவகத்தில் இருந்த உணவு அருந்து கொண்டிருந்த மற்ற மற்றவர்கள் இந்த செய்திகளை அளவை எடுத்துக்கொண்டு அக்கம் பக்கத்தில் ஓடினர். இதனைத் தொடர்ந்து வாகனத்தை அந்த உணவகத்தில் இருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றி அழைக்க முடிவதற்குள் அந்த கார் அந்த வாகனம் முற்றிலுமாக எரிந்து விட்டது. தொடர்ந்து தீயணைப்பு வீரர்களும் விரைந்து தண்ணீரை பிச்சரித்து காரை, அதாவது வாகனத்தை வெளியே விடாமல் மீண்டும் வெளியே விடாமல் தடுத்தனர். இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக விராலிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார். தகவல்களுக்கு நன்றி சுந்தர். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.